ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல இந்தியாவின் அமைவிடம் இந்த டாபிக்ல இருக்கிற முக்கியமான கேள்வி மற்றும் பதில் பார்க்கலாம் வாங்க. 1. இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? 7. கூடுதல் தகவல். பரப்பளவு அடிப்படையில் முதல் பெரிய நாடு ரஷ்யா. 2. கனடா. 3. USA. 4. சீனா. 5. பிரேசில். 6. ஆஸ்திரேலியா. 2. இந்தியா ஆசியாவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? தெற்கு பகுதி. 3. இந்தியா உலக உருண்டையில் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? வடகிழக்கு அரைக்கோளம். 4. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு எவ்வளவு? 32,87,263 சதுர கிலோமீட்டர். 5. இந்தியாவின் நிலப்பரப்பு புவியின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவிகிதம்? 2.4%. 6. இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது? 15,200 கிலோமீட்டர். 7. மேற்கு மருவம் வடமேற்கில் இந்தியா எந்தெந்த நாடுகளுடன் எல்லையை பகிரும்? பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். 8. வடக்கில் இந்தியா எந்தெந்த நாடுகளுடன் எல்லையை பகிரும்? சீனா, நேபாளம், பூட்டான். 9. கிழக்கில் இந்தியா எந்தெந்த நாடுகளுடன் எல்லையை பகிரும்? பங்களாதேஷ் மற்றும் மியான்மர். 10. பாகிஸ்தானுடன் எல்லையை பகிரும் இந்திய மாநிலங்கள் எவை? பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள். கூடுதல் தகவல். பாகிஸ்தானுடன் சுமார் 3,323 கிலோமீட்டர் எல்லையை இந்தியா பகிர்ந்துள்ளது. 11. இந்தியா சீனாவுடன் எத்தனை கிலோமீட்டர் எல்லையை கொண்டுள்ளது? 3,488 கிலோமீட்டர். கூடுதல் தகவல். இந்தியா இரண்டாவது அதிக நில எல்லையை சீனாவுடன் பகிர்ந்து கொள்கிறது. 12. இந்தியா எந்த நாடுகளுடன் அதிக எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? பங்களாதேஷ். கூடுதல் தகவல். இந்தியா 4,156 கிலோமீட்டர் எல்லையை பங்களாதேஷுடன் பகிர்ந்து கொள்கிறது. 13. இந்தியா எந்த நாடுகளுடன் குறைந்தபட்ச எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? ஆப்கானிஸ்தான். கூடுதல் தகவல். இந்தியா 106 கிலோமீட்டர் எல்லையை ஆப்கானிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்கிறது. 14. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கும் எல்லைக்கோடு எது? ராக் கிளிஃப் கோடு. 15. இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கும் எல்லைக்கோடு எது? மகமஹோன் கோடு. 16. இந்தியாவையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கும் எல்லைக்கோடு எது? துராண்ட் கோடு. 17. இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை பகுதியை கொண்டுள்ளது? தீவுகள் அல்லாமல் 6,100 கிலோமீட்டர். 18. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் எவ்வளவு? தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516 கிலோமீட்டர். 19. இந்தியாவின் மிகப்பெரிய கடற்கரை கொண்ட மாநிலம் எது? குஜராத். கூடுதல் தகவல். குஜராத் 1,600 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது. 20. இந்தியாவின் மிகப்பெரிய கடற்கரை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். கூடுதல் தகவல். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் 1,962 கிலோமீட்டர் கடற்கரையை கொண்டுள்ளது. 21. இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதிக்கு என்ன பெயர்? பாக் நீர் சந்தி. 22. மினிக்காய் தீவையும் மாலத்தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? 8 டிகிரி கால்வாய். 23. மினிக்காய் தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கும் கால்வாய் எது? 9 டிகிரி கால்வாய். 24. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை பிரிக்கும் கணவாய் எது? 10 டிகிரி கணவாய். 25. இந்தியாவின் வட அட்சரேகை எதுவரை பரவியுள்ளது? 8 டிகிரி 6 மினிட்ஸ். 37 டிகிரி 6 மினிட்ஸ். 26. இந்தியாவின் கிழக்கு தீர்க்கரேகை எதுவரை பரவியுள்ளது? 68 டிகிரி 7 மினிட்ஸ் to 97 டிகிரி 25 மினிட்ஸ். 27. இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லையாக அமைந்துள்ள மாநிலங்கள் எவை? குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசம். கூடுதல் தகவல். குஜராத் மற்றும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் இடையேயுள்ள தொலைவு 2,933 கிலோமீட்டர். 28. மேற்கில் தொடங்கி கிழக்கு வரை இந்தியா எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது? 30 தீர்க்க கோடுகள். 29. 1 டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க எடுக்கும் நேரம் 4 நிமிடங்கள். 30. இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய பகுதிகளுக்கு இடையேயுள்ள தலநேர வேறுபாடு எவ்வளவு? 1 மணி நேரம் 56 நிமிடங்கள் 12 வினாடி. 31.
இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எவ்வளவு? 82 டிகிரி 30 மினிட்ஸ். 32. இந்தியாவின் மத்திய தீர்க்கரேகை எதன் வழியாக செல்கிறது? மிர்சாப்பூர், அலகாபாத். 33. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக உள்ளது? 5 மணி நேரம் 30 நிமிடங்கள். 34. இந்தியாவின் தென்கோடி முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்திரா முனை. கூடுதல் தகவல்: முன்பு இது பிக்மேலியன் முனை என்று அழைக்கப்பட்டது. 35. இந்திய நிலப்பரப்பில் தென்கோடி முனை எது? குமரி முனை. 36. இந்திரா முனை எந்த அட்சரேகையில் அமைந்துள்ளது? 6 டிகிரி 44 மினிட்ஸ் வட அச்சம். 37. இந்தியாவின் வடமுனை பெயர் என்ன? இந்திரா கோள். கூடுதல் தகவல்: இது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைந்துள்ளது. 38. இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதியை வெப்பமண்டலமாகவும் வடபகுதியை மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிப்பது? கடற்கரேகை. 23 டிகிரி 30 மினிட்ஸ். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்த எல்லோருக்கும் தேங்க்ஸ். அண்ட் டெய்லி இந்த மாதிரி ஒரு டாபிக்ல இருக்க கேள்வி பதில் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.